Hi friends, ஆல் நம்பி சேனலில் நம்பி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Zapier அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆட்ஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு ஜஸ்ட் ப்ரீஃபாக 5 minutes ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே, இந்த Zapier டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேக் ஏ ஜாப் அப்படின்னு இருக்குது. ஸோ மேக் ஏ ஜாப்பில் வந்து கனெக்ட் திஸ் ஆப், இங்கே பாருங்கள் மேக் ஏ ஜாப் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வந்து கனெக்ட் திஸ் ஆப் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து வித் திஸ் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து சர்ச் ஃபார் அன் ஆப் அப்படின்னு கனெக்ட் திஸ் ஆப்பில் வந்து நம்ம ஒரு ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி எனி ஆப் லைக் ஃபேஸ்புக், ஒரு ஃபேஸ்புக்கு நம்ம வச்சுப்போம், ஃபேஸ்புக் மெசஞ்சர். அதை வந்து வித் திஸ் ஒன் அப்படின்றதுல இன்ஸ்டாகிராமோட நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து நாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா நாம் இந்த ஜாப் மூலமாக அனுப்பலாம். ஸோ இந்த ஜாப்ன்ற சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து மல்டிப்புள் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நாம் வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் தனியாக மெசேஜ் லீட்ஸ் நமக்கு வருது, ஃபேஸ்புக்கில் தனியாக லீட்ஸ் வருது, வாட்ஸ்அப்பில் தனியாக லீட்ஸ் வருது. ஆனால் இப்போ இந்த யூஸிங் Zapier அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு நமக்கு வர்ற மெசேஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்குறாரு, சிலர் வந்து ஃபேஸ்புக்கில் வேணும்னு கேட்குறாங்க, சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணி, ஓகே, அல்லது அப்போ கஸ்டமர் வந்து எதில் கேட்குறாரோ அதில் நம்ம மெசேஜ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாரு இன்ஸ்டாகிராமில், ஓகே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடை பார்த்தேன் உங்கள் கம்பெனியில், ஸோ இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, நீங்கள் ஓகே பொருள் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்து அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை அந்த கஸ்டமருக்கு அவர் வந்து 2 கான்டாக்ட் பண்ணுறாரு. ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் அனுப்புகிறாரு அல்லது மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னா, இமெயில் அனுப்புகிறாரு அப்படின்னா, இதில் 3 இன்வால்வ் ஆகிடுது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அல்லது இமெயில், மூணு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்வால்வ் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கிலேருந்து உங்களுக்கு ஜிமெயில் அனுப்பலாம், அல்லது ஜிமெயிலேருந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பலாம், அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். இப்போ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஜிமெயிலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஸோ ஜிமெயிலேருந்து ஃபேஸ்புக் அனுப்பலாம், ஜிமெயிலேருந்து வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஓகே, ஜிமெயிலேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரே இடத்துலேருந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க என்ன அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து அனுப்புறதுக்கு, ஓகே, சென்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து Zapier அப்படிங்கிறது. இன்னொரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா ஜஸ்ட்டு ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஃபேஸ்புக் மெசஞ்சர்லேருந்து இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து ஃபேஸ்புக்கினுடைய பேஜிலேருந்து நாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஏதோ ஒரு அனுப்பணும்னா உடனே நம்ம அனுப்பலாம். அதுக்கு தான் இப்போ மேக் ஏ ஜாப் அப்படின்னா கனெக்ஷன்லேருந்து நம்ம எந்த இடத்துலேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இங்கே ஆக்ஷன் இந்த பேஜில் வந்து பாருங்கள் எத்தனை ஆப் ஈவெண்ட் இருக்குது. கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் என்னென்ன ஈவெண்ட்ஸை செய்யலாம், என்னென்ன ஆக்ஷன் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேருந்து ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எது அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அனுப்பலாம். இப்போ என்னென்னா, ஆனால் ஒவ்வொன்றுத்துலேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம் அனுப்புனா ரெண்டுத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பலாம், அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகே, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமுடைய அக்கௌண்ட் நேமு எல்லாமே இதை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நம்ம அனுப்பணும். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து அவர் வந்து ட்விட்டரில் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாரு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேருந்து இப்போ ட்விட்டர் டு ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் டு இன்ஸ்டாகிராம், இப்படி பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கு ஒரே இடத்துல வந்து நாம் இன்டகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ணி வேறு இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்தும் இன்னொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத சக்ஸஸிவ் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.